வெல்கம் டு டிடி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ கிருஷ்ண ஜெயந்தி இந்த வீக் வந்திருக்கு இல்லைங்களா, கம்மிங் ஃப்ரைடே வருது. அதுக்காக ராதாக்கு இந்த மேக்கிங் அவங்க திங்ஸ் போடுவாங்க பார்த்தீங்களா, அது நான் மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது வெரி வெரி ஈஸி மெத்தடு தான். ஜஸ்ட் ஃப்ளார்ஸில் பிளாஸ்டிக் பேப்பர் ஃப்ளார் நமக்கு கடையிலே கிடைக்குது. அதை மட்டும் வாங்கிட்டு ஜஸ்ட் எப்படி பேஸ்ட் பண்ணுங்கிறத மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள். நான் இந்த பேப்பர் ஃப்ளார் உங்களுக்கு வேணும்னா இந்த பேப்பர் ஃப்ளாரு நெக்ஸ்ட் அந்த போலன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். அண்ட் தென் இல்லை இது மாதிரி மேக் பண்ணியே நீங்கள் கொடுப்பீங்களா, எங்கள் குழந்தைங்களுக்கு ராதாக்கு இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டாலும் கொடுக்கலாம், செஞ்சு கொடுத்துருவேன். அண்ட் தென் அசசரிஸாக ஹேர் பேண்டு, கிளிப்பு, இந்த மாதிரி நிறைய நம்ம பழைய வீடியோஸில் ஒரு 1 year பேக் இருக்குன்னு நினைக்கிறேன், பழைய வீடியோஸில் போட்டிருப்பேன். அதோட லிங்க்கை நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் மேக் பண்ணி கொடுப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபோம் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபோம் ஷீட்டை நான் அந்த ஷேப்புக்கு நான் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். நான் க்ளூ ஹாட் க்ளூன்னு சொல்லுவாங்கள்ல, கன்னு, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் கொஞ்சம் நல்லா பேப்பர் ஃப்ளாக் நல்லா ஸ்டிப்பாக நிற்கும். நான் ஃபோம் ஷீட்டை எடுத்து பேக் சைடு ஒரு ஷீட்டை வச்சு நான் அதை பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த ஷீட்டு என்னன்னா, அந்த ட்ரெஸ்ஸெலாம் நம்ம தைப்போம்ல, எனக்கு அந்த ஷீட்டு பேர் சரியாக தெரில. அந்த ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்காக நம்ம காலர்லலாம் டைலர்ஸ் வைப்பாங்கல்ல, அந்த ஷீட்டை தான் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஒயிட் கலர் ஷீட்டுக்கு எனக்கு நேம் சரியாக தெரில. இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது ஃபோம் ஷீட்டு. அந்த ஃபோம் ஷீட்டில் நான் அந்த ஒயிட் கலர் ஷீட்டை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஒவ்வொரு போலன்ஸாக ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். பாருங்கள், வீடியோ நல்லா பாருங்கள், நான் எப்படி ஸ்டிக் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இன்றைக்கி வீடியோவே என்னால் சரியாக எடுக்க முடியல. நானே பாப்பா இடையில இது ரொம்ப ஹீட்டுங்களா, நம்ம நல்லா சூடாக இருக்கும், எங்கள் பாப்பா கையில் பட்டுருமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்தோடையே இன்றைக்கி வீடியோ எடுத்திருக்கேன். பாருங்கள், இதில் ஒரு ஆரஞ்சு ஒரு பிங்க் இந்த மாதிரி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி லைட் கலரில் தான் எடுத்திருக்கேன். ரீசன் என்னென்னா, பாப்பாவோட ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா பிங்க் அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷனில் தான் ட்ரெஸ் இருக்குங்க. அதனால தான் நான் இந்த 2 கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைனா இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் கூட போட்டிருக்கலாம். நம்ம பழைய வீடியோவில் நல்லா டார்க் கலர்லேயே நான் மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு போலன்ஸை ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டிக் பண்ணிட்டேன். எப்படி ஸ்டிக் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸ்டிக் பண்ணால் தான் நமக்கு ஒரு க்ரிப்பு கிடைக்கும். அதை வச்சுட்டு அது ஹீட்டாக இருக்கிறதுனால நம்ம லைட்டாக விட்டுறக்கூடாது. நல்லா ஒரு திங்ஸ் எதாவது வச்சு, நான் இங்கே பாருங்கள் சிசர் வச்சு அழுத்தி விடுற மாதிரி, நீங்களும் நல்ல ஒரு திங்ஸை வச்சு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் நல்லா டைட்டாக பிடிக்கும். இது சரியாக ஸ்டிக் ஆகலைன்னா அப்புறம் நம்ம ஜுவல் போட்டதுக்கப்புறம் கீழே விழுந்துடும். அதனால தான் சொல்கிறேன், நல்லா ஒரு திங்ஸை வச்சு நடுவில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக தான் இதுக்கு மேலே தான் காரை ஸ்டிக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு போலன்ஸை மிக்ஸ் கலரை 2 கலர் எடுத்திங்கன்னா ஒரு கலர் விட்டு ஒரு கலர், இந்த மாதிரி ஆரஞ்சு பிங்க்கு அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறீங்கன்னா, என்ன ஃப்ளார் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 2 ஃப்ளாரை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஃப்ளாரை மட்டும் நான் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த 2 ஃப்ளாரில் ஒரு ஃப்ளார் விட்டு ஒரு ஃப்ளார், ஆரஞ்சு ஒன்று, பிங்க்கு ஒன்று, அந்த மாதிரி நான் ரவுண்ட் ஷேப்பில் ஃப்ளாரையும் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் ஷேக்கிங்காக தான் இன்றைக்கி வீடியோ எடுத்திருக்கேன், கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ ஆரஞ்சு ஒன்று பிங்க் ஒன்று வச்சுங்களா, அடுத்து ஆரஞ்சு ஃப்ளார் எடுத்து பிங்க் பக்கத்தில் ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி அடுத்தடுத்த கலரை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நான் சென்டரில் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக என்ன எடுத்துருக்கேன்னா, டார்க் பிங்க் எடுத்து சென்டராக வச்சுக்கிறேன். அப்படி வைக்கும்போது பார்க்க ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நமக்கு சென்டர் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நெக் பீஸுங்க.
நெக் பீஸில் வந்து இந்த சென்டராக இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ராதை சீரியல்லாம் வந்து விஜய் டிவியில் ஓடிட்டு இருந்தது பார்த்தீங்களா, அதில் வர இந்த ராதைஸ்லாம் வந்து இந்த மாதிரி திங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தது. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப ட்ரெண்டாகவே இருந்தது. இப்போ ராதைக்கு எந்த வேஷம் போட்டாலும் இப்போ ராதைக்கெலாம் அதிகமாக தான் வைக்கிறாங்க. நான் இந்த தடவை பாப்பாவுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் நெக் மட்டும் அவளுக்கு போட்டிருந்தேன். அந்த ஃபோட்டோஸும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஷேர் பண்ணுறேன். இப்போ அந்த 2 சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம போலன்ஸ் வைக்காமல் ஜஸ்ட்டு ஃப்ளார் மட்டும் மாற்றி மாற்றி, இப்போ ஒரு ஆரஞ்சு ஃப்ளார்னால் ஒரு பிங்க் ஃப்ளார், ஏபிசி பிங்க்கு தான் நான் எடுத்திருக்கேன். அங்கே பாருங்கள் ஒரு பிங்க் ஃப்ளாரு, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆரஞ்சு ஃப்ளாரு, இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கலரில் வந்து நான் அப்படியே வச்சுக்கிட்டே வரேன். ஜஸ்ட் வெரி ஈஸிங்க. ஃபோம் ஷீட் எடுத்துருக்குறோம், அதில் சைஸ் பார்த்து நம்ம கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருந்தோம். எடுத்து க்ளூ வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்துட்டோம், அவ்வளோதான். நான் எண்டில் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஹோல் போட்டு அப்படியே எடுத்து கட்டுறது தான். அதனால் அது நான் போடலை, அது நான் போடும்போது அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். பாருங்கள் இப்போ நமக்கு நெக் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. 5 மினிட்ஸ் கூட இல்லைங்க, ஜஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சோம்னா அப்படியே பேஸ்ட் பண்ணிகிட்டே வர்றது தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கம்மல்னால் வந்து அந்த தோடு வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்து நான் ஃபோம் ஷீட்டை கட் பண்ணிட்டேன். அது நான் வீடியோவில் பார்த்து ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன். ஒரு போலன்ஸை மட்டும் கீழே வச்சுட்டு ஃப்ளாரை வந்து ஆல்டர்னேட்டிவ் மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஆரஞ்சு பிங்க்கு அந்த மாதிரி நான் ஒட்டிட்டேன். காட்டியிருக்கேன் பாருங்கள் இப்போ வீடியோவில். ஏன்னா நான் அதை கொஞ்சம் மூவ் பண்ணி எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு அதனால தான். இப்போ பாருங்கள் நெக் பீஸ் 1, கம்மல் இது 2 இதுதான் வந்து கம்மல் காதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து மேலே நெத்திச்சூடி வைக்கிறது வந்து, ஏன்னா இது ஒவ்வொன்றும் போட்டோம்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும்னு சொல்லிட்டு தான் நான் அதை ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டியிருக்கேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து குட்டி கிரீட மாதிரி அந்த ராதையை வைப்பாங்க. அது நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். பாப்பாவோட நான் ஷேர் பண்ணுறேன். அதை வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். 2 சைடு கோலம் வச்சுட்டு ஒரு பூ மேலே ஒரு பூ, ஒவ்வொரு ஃப்ளாருக்கு மேலே ஒன்று கிரீட மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். குட்டி பசங்களுக்கும் அது மாதிரி போட்டு நல்லாயிருக்கும். கம்மலுக்கு பேக் சைடு வந்து அந்த இதை பண்ணிடலாம். அந்த ஷீட்டு நான் ஒன்று சொல்லி ஃபோம் ஷீட்டில் எடுத்து அந்த ஒட்டிட்டு பேக் சைடு நான் அந்த ஒயிட் கலர் ஷீட்டு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ட்ரெஸ்ஸுக்கெலாம் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு, அதை 2யும் நான் குட்டியாக எடுத்து கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் க்ளூ போட்டு 2 ஷீட்டை வந்து ஒரு ஷீட்டாக ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோம் ஷீட்டில் வந்து அந்த பேக் சைடு அந்த பட்டன் நம்ம வைக்கும் போது எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஷீட்டை ஒட்டிட்டு அதுக்கு மேலே அந்த தோடு போடுவோம் பார்த்தீங்களா, அந்த கம்மலோட பேக் சைடு இது அது வச்சோம்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் இது. பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு. இப்போ இதில் க்ளூ போட்டு அந்த பேக் சைடு கம்மலோட பேக் சைடை இதில் ஸ்டிக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். வெறும் ஃபோம் ஷீட்டில் வைக்கும் போது அதை எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்காக தான். இதே போல் 2 கம்மலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியான விஷயம் பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக ஃபோட்டோஸில் எல்லாம் போட்டிருக்காங்க. இது நம்மளே வீட்டில் வந்து ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். திங்ஸ் மட்டும் நமக்கு கிடைச்சா போதும். இப்போ நெக் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு சின்ன கிரீட மாதிரி ஒன்று ரெடி ஆகிடுச்சு. கம்மல் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெத்திச்சூடி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த பீட்ஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்தது. அதை நான் சைஸ் பார்த்து எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதோட நம்ம ஜம்பிங் ரிங்ஸ் 2 எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரிங்ஸை வந்து நம்ம எடுத்து அதில் ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. வீடியோவில் பாருங்கள் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு கொடுத்துருக்கேன். இந்த 2 எண்டையும் நம்ம எடுத்துக்கணும். அந்த பாசியோட 2 எண்டையும் எடுத்துக்கிட்டு அந்த ஜம்பிங் ரிங்ஸ்குள்ளே நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு இங்கே பாருங்கள் வீடியோவில் காட்டியிருக்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. அதை 2யும் நல்லா இறுக்கி டைட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அதே போல் 2 சைடையும் நம்ம வந்து ஒரு ஜம்பிங் ரிங்ஸை வந்து எடுத்து போட்டு ஜாயின் பண்ணி 2யும் இறுக்கிக்கணும். டைட் வச்சுக்கணும்னு சொல்கிறேன். அவ்வளோதான். அதுலேயே நமக்கு குஸ்தி மாதிரி இருக்கும். அது ரிங்குள்ளே போட்டு
2 இதையும் ஜாயின் பண்ணி போட்டு டைட்டாக வச்சு இருக்கணும். அவ்வளோதான். இப்போ நமக்கு அந்த பாகுவோட இது ரெடி ஆகிடுச்சு நெத்தி சுடிக்கு. இப்போ இந்த பேக் சைடில் நான் என்ன பண்ணுறேன்னா சேம் அந்த க்ளூ வந்து வச்சு இந்த 2 பாசியை 2 சைடையும் வச்சுட்டு மேலே வந்து அந்த ஒயிட் ஷீட்டை வச்சு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான் கொடுத்துருக்கேன். வெரி ஈஸி மெத்தட் தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி இதுலேயே உங்களுக்கு ஜுவல்ஸ் வேணும்னாலும் நான் ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஜுவல்ஸ் வேணும்னாலும் இல்லை அக்சசரிஸ் ஹேர் அக்சசரிஸ் வேணும்னாலும் கண்டிப்பாக நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுப்பேன். ஃபோட்டோ ரொம்ப அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு அதோட பிக்சர் ஷேர் பண்ணுறேன். இது பாருங்கள் எப்படி நான் மேக் பண்ணிட்டு இதுக்கு மேலே வந்து ஜஸ்ட் அந்த ஒயிட் கலர் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கேன். அவ்வளோதான். ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 சைடுக்கும் இருக்கிற மேல் சைடுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு மேல் சைடில் வந்து நான் கோல்டன் பீட்ஸ் எடுத்து அது போட்டு நான் அதோட மேலே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் பாருங்கள், மேலே ஜாயின் பண்ணிட்டேன். நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ரெடி பண்ண போகிறோம்னா நோஸ் பீஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ நோஸ்க்கு வந்து என்ன பண்ணுறோன்னா நார்மல் ஒரு கம்பி மாதிரி இருக்குது சின்னது, அதுவும் அக்சசரிஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான். அதுக்குள்ளே கோல்டன் பீட்ஸை ஒன்று நான் கோத்துட்டே வரேன். ஒரு சின்ன இது எடுத்து அதில் வந்து நான் கோல்டன் பீட்ஸை வந்து ஒன்று கோத்துட்டே வந்துடுறேன். கோத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு எண்டு வந்து ஆல்ரெடி அந்த ரிங்கு வளைஞ்சிருக்கு. இன்னொரு எண்டு சைடு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா உள்ளே வந்து அந்த ஒயிட் கலர் அந்த பால் செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதை கோத்துட்டு அகைன் ஒரு 5 பீட்ஸை வந்து நான் கோக்குறேன். கோத்துட்டு இந்த கார்னரை வந்து நம்ம அப்படியே அதை மடக்கி விட்டுக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், ரெடி பண்ணிக்கிறது பாருங்கள் நல்லா. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் பாருங்கள், நோஸ் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தாங்க ராதை செட்டு. நம்ம எல்லாமே மேக் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில். நெக் பீஸு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து நெத்தி சூட்டி, இது சென்டர் லைனு, இது 2 சைடு லைனு. இது வந்து அந்த குட்டி கிரீடை மாதிரி ஹெட்டில் சென்டரில் வைக்கிறதுக்கு. இது வந்து கம்மல், 2 கம்மல் நோஸ் பீஸு கம்மலோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது. கண்டிப்பாக இது நமக்கு நானி பாப்பாக்கு போட்டு நான் உங்களுக்கு பிக்கும் வீடியோவும் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் தரேன், காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதான் இதோட பிக்கு. அக்சசரிஸு நான் கம்மிங் இதோடையே வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணி விட்றேன் ஃபோட்டோஸு. இந்த வீடியோட உங்களுக்கு வந்து ஹேர் அக்சசரிஸும் நான் வந்து இந்த வீடியோவுக்கு பேக் சைடில் வந்து லிங்க் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், நீங்கள் கால் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது எல்லா திங்ஸையுமே விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.